திருச்சி மாவட்டம் துறையூரில் பேருந்துகளில் ஏஆர்என் பயன்பாடு அதிகமாக இருப்பதால் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுவதாக வட்டார போக்குவரத்து ஆய்வாளருக்கு புகார் வந்தது. இதையடுத்து துறையூர் வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் செந்தில்குமார் தலைமையிலான அதிகாரிகள் துறையூர் பேருந்து நிலையம் பகுதியில் அரசு பேருந்து மற்றும் தனியார் பேருந்துகளில் ஏஆர்என் பயன்பாடு குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது ஏஆர்என் பயன்படுத்திய 20க்கும் மேற்பட்ட பேருந்துகளில் ஏஆர்எனை அகற்றி அபராதம் விதித்து அதே பேருந்தில் சக்கரத்திற்கு அடியில் வைக்கப்பட்டு உடைத்தனர். இதனால் துறையூர் பேருந்து நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் உள்ள அவிநாசி லிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் வரும் பிப்ரவரி 2ஆம் தேதி கும்பாபிஷேக விழா நடைபெறவுள்ளது. கும்பாபிஷேக விழாவிற்கு இன்னும் 2 நாட்களே உள்ளதால் பல்வேறு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கும்பாபிஷேக தினத்தன்று பொதுமக்களின் பாதுகாப்பு ஏற்பாடுகள், குடிநீர், கழிவறை, வாகனங்கள் நிறுத்தும் இடம் மற்றும் கும்பாபிஷேக நிகழ்ச்சியை காண பல்வேறு ஊர்களில் இருந்து வரும் பக்தர்களின் வசதிக்காக அமையவுள்ள பார்வையாளர்கள் பகுதி என பல்வேறு கட்ட ஏற்பாடுகள் குறித்து கோவை சரக துணைத் தலைவர் சரவணசுந்தர், திருப்பூர் காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா கோவிலில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். மேலும் கும்பாபிஷேக தினத்தன்று கோவை, ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் இருந்து பாதுகாப்பு பணிக்காக 1000 போலீசாரை பாதுகாப்பு பணியில் ஈடுபட அறிவுறுத்தினர். காஞ்சிபுரத்தை சேர்ந்த தணிகைவேல் மற்றும் ஜான்சிராணி தம்பதியரின் மகன் நிதிஷ். இவன் தனியார் பள்ளியில் 1ஆம் வகுப்பு படித்து வருகிறார். 4 வயது முதலே காஞ்சி ஸ்கேட்டிங் பயிற்சி மையத்தில் பயிற்சி மேற்கொண்டு வந்தார். இந்நிலையில் கடந்த 27 மற்றும் 28ஆம் தேதிகளில் கோயம்புத்தூரில் நடைபெற்ற மாநில அளவிலான ஸ்கேட்டிங் போட்டிகளில் பல்வேறு பிரிவுகளில் பங்கேற்று பதக்கங்கள் வென்றார். இந்நிலையில் சிறு வயதிலேயே மாநில அளவிலான போட்டியில் பங்கேற்று வெள்ளி பதக்கத்துடன் காஞ்சி திரும்பிய அவருக்கு காஞ்சி ஸ்கேட்டிங் அகாடமி சார்பில் பட்டாசு வெடித்து கேக் வெட்டி மகிழ்ச்சியை கொண்டாடினர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த வெண்ணந்தூர் பேரூராட்சி 3வது வார்டு பகுதியில் சுமார் 30க்கும் மேற்பட்ட ஆதி திராவிட குடும்பங்கள் சொந்த வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் வசித்து வருகின்றனர். இவர்கள் தங்களுக்கு வெண்ணந்தூர் ஒன்றிய மின்னக்கல் பகுதியில் இலவச வீட்டுமனை கேட்டு ஆதி திராவிடர் நலத்துறை மாவட்ட ஆட்சியரிடம் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு கோரிக்கை மனு அளித்தனர். இந்நிலையில் கடந்த 6 மாதத்திற்கு முன்பு வெண்ணந்தூர் ஒன்றியம் மின்னக்கல் பகுதியில் இலவச வீட்டுமனை ஒதுக்கப்பட்டது. ஆனால் தற்போது வரையிலும் இலவச வீட்டுமனை வழங்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் 5வது நாளாக தங்களது வீடுகளில் கருப்பு கொடி கட்டி எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். தமிழ்நாடு முவாய்த்தாய் சங்கம் சார்பில் மாநில அளவிலான குத்துச்சண்டை போட்டி ஆவடியில் உள்ள பிளே ஃபேக்டரி அரங்கில் நடைபெற்றது. தமிழ்நாடு ஐக்கிய முவாய்த்தாய் சங்க செயலாளர் கந்தசாமி அமுதன் தலைமையில் நடைபெற்ற போட்டியில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் இருந்து 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் பங்கேற்றனர். 5 வகை பிரிவுகளில் நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டது. சென்னை தண்டையார்பேட்டை பகுதியை சேர்ந்த சுரேஷ் என்பவர் கடந்த 15 வருடமாக வண்ணாரப்பேட்டையில் உள்ள CITU ஆட்டோ ஸ்டாண்டில் ஆட்டோ ஓட்டி வருகிறார். இந்நிலையில் இவர் எதிர் திசையில் சவாரி பேசிக் கொண்டிருந்த போது மர்ம நபர் ஒருவர் ஆட்டோவின் முன்பக்க கண்ணாடியை உடைத்துள்ளார். உடனே சம்பவ இடத்திற்கு வந்த சுரேஷ் இதுகுறித்து ராயபுரம் N1 காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் ஆய்வாளர் ராஜேஷ் வழக்கு பதிவு செய்து அங்குள்ள CCTV காட்சிகளை ஆய்வு செய்தார். அப்போது இளைஞர் ஒருவர் ஆட்டோ மீது கல் எறிந்தது தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபரை தேடி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலி NLC சுரங்கம் 2 விரிவாக்க பணிக்காக கடந்த 2000 ஆண்டு முதல்
2013ஆம் ஆண்டு வரை நிலத்தை கையகப்படுத்தியது. இந்த நிலையில் விவசாயிகளுக்கு முறையான இழப்பீடு வழங்க கோரியும், குடும்பத்தில் ஒருவருக்கு நிரந்தர வேலை வழங்க கோரியும் பலமுறை போராட்டம் செய்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி கிராம மக்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் நெய்வேலி மந்தாரக்குப்பத்தில் உள்ள NLC நில எடுப்பு அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த மந்தாரக்குப்பம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். பின்னர் தங்களது கோரிக்கையை மனுவாக கொடுத்துவிட்டு கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழ்நாட்டு விளையாட்டு சங்கம் சார்பில் கோயம்புத்தூரில் நடைபெற்ற மாநில அளவிலான பளுதூக்கும் போட்டியில் 16 வயதிற்குட்பட்ட பளுதூக்கும் பிரிவில் திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஃப்ரண்ட்லைன் அகாடமி பள்ளி மாணவன் ஆதித்யா என்பவர் பெஞ்ச் பிரஸ் முதல் பரிசும் 182.5 கிலோ எடையுடன் பளுதூக்கும் போட்டியில் 2வது பரிசும் பெற்று சாதனை படைத்துள்ளார். மேலும் அடுத்த மாதம் குஜராத்தில் நடைபெறவுள்ள தேசிய அளவிலான பளுதூக்கும் போட்டிக்கு தேர்வாகியுள்ளார். இந்நிலையில் பெற்றோருடன் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜை சந்தித்து வாழ்த்து பெற்றார். அப்போது பள்ளிக்கும் திருப்பூர் மாவட்டத்திற்கும் பெருமை சேர்த்துள்ள ஆதித்யாவை அனைவரும் பாராட்டி உற்சாகப்படுத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் பழைய வத்தலக்குண்டுவில் உள்ள மகா பரமேஸ்வரி மாரியம்மன் கோயிலில் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களுக்கு மண்டகப்படி மறுக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதனால் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக போராடி வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 19 மற்றும் 20 ஆகிய 2 நாட்கள் இரவு பகலாக சுமார் 500க்கும் மேற்பட்டோர் இந்து அறநிலையத்துறையை கண்டித்து உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினர். இந்நிலையில் இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் பாரதியுடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என எழுத்துப்பூர்வமாக உறுதியளித்திருந்தனர். ஆனால் 27ஆம் தேதி வரை எந்த உத்தரவும் வராததால் மீண்டும் தங்களின் போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். மேலும் தங்கள் கோரிக்கை நிறைவேறாத பட்சத்தில் வரும் மக்களவை தேர்தலை புறக்கணிக்க முடிவு செய்துள்ளனர். மேலும் அரசு வழங்கிய ரேஷன் கார்டு, ஆதார் அட்டை உள்ளிட்ட ஆவணங்களை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைத்துவிட்டு இந்து மதத்திலிருந்து வேறு மதத்திற்கு மதம் மாற உள்ளதாக தெரிவித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் இளக்கோட்டை அரசு உதவி பெறும் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தேசிய பேரிடர் ஆய்வாளர் அனுஷ் யாதவ் முனியசாமி தலைமையில் பெண்களுக்கான விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இதில் சமூக விழிப்புணர்வு, பள்ளி பாதுகாப்பு விழிப்புணர்வு, வெள்ளம், நிலநடுக்கம், நிலச்சரிவு போன்ற இயற்கை சீற்றங்களை பற்றி விரிவாக எடுத்துரைத்தனர். மேலும் ரசாயனம், உயிரியல் ரசாயனம், அணுசக்தி போன்றவை நடக்கக்கூடிய காலத்தில் எவ்வாறு செயல்படுவது பற்றி செயல்முறை விளக்கங்களை செய்து காட்டி மாணவிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். பள்ளியில் உள்ள அனைத்து மாணவிகளும் இந்த விழிப்புணர்வு முகாமில் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.